ஸ்ரீ கணேஷாய நமக. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வைசாக்க அமாவாசை, பாபநாசினி அமாவாசைன்னு அழைக்கப்படுறது. வைசாக்க மகாத்மியம் நம்ம பார்த்துன்னு வரும். அதுல பித்ரு மோக்ஷ சரித்தம்னு ஒரு கதை இந்த பாபநாசினி அமாவாசைக்காக சொல்லப்படுறது. இது அனைவரும் இந்த அமாவாசையில் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று. இந்த கதை கேட்பதாலேயே, இந்த கதா ஸ்ரவணமே நமது பாபங்களை எல்லாம் அழிக்கக்கூடியதாம். தயிரை கடைந்து அதன் சாரமாக நமக்கு வெண்ணெய், நெய், மோர்லாம் கிடைப்பது போல இந்த வைசாக்க தர்மத்தின் சாரமாக இருப்பது இந்த அமாவாசை. இது நமது பாபங்களை எல்லாம் அழிக்கக்கூடியது, பித்ருக்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தினத்தில் நாம் செய்யும் புண்ணியங்கள் மிக மிக விசேஷமாக கோட்டி முறை கயைக்கு போய் ஸ்ராத்தம் செய்தால் எப்பேற்பட்ட புண்ணிய பலனும் பித்ருக்களுக்கு திருப்தியும் கிடைக்குமோ அப்பேற்பட்ட புண்ணிய பலன் இந்த அமாவாசையில் செய்யும் பித்ரு தர்ப்பணத்தால், தான தர்மத்தால், கதா ஸ்ரவணத்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு ஒரு பழங்கால கதையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதையில களி ரகசியமும் சொல்லப்படுறது. அது பாபங்களை எல்லாம் அழிக்க வல்லது, கோடிக்கணக்கான கயாக்களின் பலனை தரவல்லது. இது இன்னொரு கல்பத்தில் நடந்த கதை. யுகங்கள் மாறி மாறி வரும் பட்சத்தில் இது 30வது கலியுகத்தில் நடந்த கதைன்னு சொல்லப்படுறது. பூர்வ கல்ப கதை இது. இந்த கதையை கேளுப்பான்னு ஸ்ருததேவ ஸ்ருத கீர்த்தியை பார்த்து சொல்றார். ஆனர்த்த தேசத்துல தர்மவர்ணன் ஒரு பிராமணன் இருந்தார். அவர் இருக்கிறப்போ அது கலியுகத்துல பிரதம பாதம் நடந்துட்டு இருந்தது. அப்போ அந்த நேரத்துல பலவிதமான பயங்கரமான செயல்கள்லாம் மனிதர்கள்லாம் செஞ்சிருந்தா. அதை பார்த்துட்டு புஷ்கர கஷேத்திரத்துல அந்த காலத்துல சத்திர யாகம்னு ஒண்ணு நடந்தது. மௌனமாக இந்த சத்திர யாகம் பண்ணிட்டு இருக்கிற அந்த ரிஷிகள்லாம் இருக்கிற இடத்துக்கு இந்த தர்மவர்ணன்ற பிராமணன் வரார். அங்க யாகம் முடிஞ்சு மிச்ச நேரத்துல எல்லாரும் புண்ணிய கதைகள்லாம் பேசிக்கிறா. சில ஞானிகள்லாம் வேத சாஸ்திரங்களை பத்தி பேசிட்டு இருந்தா, சிலர் கலியுகத்தை போற்றி பேசிட்டு இருந்தா. அப்போ அங்க இருந்த ரிஷிகள்லாம் பேசிட்டு இருக்கலாம், பகவானுக்கு பிடிச்ச காரியங்கள்லாம் பண்ணி கிருத்த யுகத்துல ஒரே வருடத்துல நம்ம என்ன புண்ணியத்தை சம்பாதிக்கிறோமோ திரட்டுறோமோ அதை ஒருவர் திரேதா யுகத்துல 1 மாச காலத்துல சம்பாதிக்கலாம். ஆனா துவாபர யுகத்துல ஒரே பட்சம் 15 நாள்லயே அதை நம்ம சாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியும். ஆனா கலியுகத்துல என்ன அப்படின்னா அதை பார்க்க ரொம்ப ரொம்ப சுலபம். ஒரு சில நாட்கள்லயே ஒரு நாள் விஷ்ணுவை ஸ்மரிக்கிறது மூலமே, நினைக்கிறது மூலமே அந்த புண்ணியத்தை 10 மடங்கு அடையலாம். விஷ்ணுவை நினைச்சாலே போரும். விஷ்ணு ஸ்மரணையா அந்த கலியுகத்துல சின்ன கொஞ்சமா புண்ணியம் செஞ்சாலும் கோட்டி மடங்கு பலன் விருத்தியாகும் அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்கா. ஏன்னா கலியில தயா புண்ணியம்ன்றது யாருக்குமே கிடையாதாமா. கருணையோட யாருமே புண்ணியமே பண்ண மாட்டோமா, ஈவிரக்கமே குறைஞ்சுட்டே வருமாமா. அதை பின்னாடி நம்ம பார்க்க போறோம். களி ரகசியத்துல தான தர்மங்கள்லாம் குறைஞ்சுட்டே வருமாமா. அப்பேற்பட்ட கலியுகத்துல யார் தயையோட ஈவ இறக்கத்தோட தான தர்மங்கள்லாம் பண்றாளோ, ஒரே ஒரு தடவை நினைச்சா கூட பரவாயில்ல, ஹரிநாமத்தை, விஷ்ணு நாமத்தை ஒரே ஒரு முறை சொல்றாளோ அவர்களுக்கு சுகத்தி நிச்சயம் உண்டு, நற்கதி நிச்சயம். இதெல்லாம் என்னன்னே தெரியாது அப்படின்ற நிலை வரும் இல்லையா, அப்போ களி முற்றி விட்டதுன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு புராணம் சொல்றது. யார் எல்லா உயிர்கள் மேலையும் இறக்கப்பட்டு தன்னால முடிஞ்ச எளிமையான தானத்தை கொடுத்து பகவான் நாமத்தை ஒரே ஒரு முறையானும் சொல்றாளோ அவர்கள் இந்த கலியுகத்துல ஊர்த்வகன், அவனுக்கு சுகத்தி உண்டுன்னு சொல்றது புராணம். எப்படி ரொம்ப பஞ்ச காலத்துல ஒரு பிடிச்சபடி ஒருத்தனுக்கு உணவு கொடுத்து புண்ணியம் ஏற்படுறது இல்லையா, அத போல புண்ணிய பலன் உண்டு அப்படின்னு சொல்லப்படுறது. எப்படி பேசிண்டே இருக்கா, அப்போ ஒரு விசித்திரமான ஒரு நடனம் ஆடிண்டே அங்க நாரதர் வரார். எல்லோரும் என்ன சுவாமி, ஏன் இது போல நீங்க ஒரு தாண்டவம் ஆடின் வரேள், உங்களுக்கு என்ன ஆனந்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறா. நீங்க இந்த சத்ரயாகத்துக்கு வந்தது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல உடனே நாரதர் சொல்றார், நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டே தான் வந்தேன், அதனால்தான் நடனம் ஆடின்னு வந்தேன். இந்த கலியுகம் ரொம்ப புண்ணியம்னு சொல்லிட்டு இருக்கேள், ரொம்ப சுலபமா பண்ணிடலாம், ஒரு நாள் பண்ணா கூட போறோம் அப்படின்னு சொல்றேன். அதெல்லாம் ஒரு விதத்துல உண்மைதான், அதுல கொஞ்சமும் சந்தேகம் இல்ல. சுலபமா செய்தாலும் சாதிக்க முடியும். கேசவனை ஒரே ஒரு முறை நினைச்சிட்டாலும் அவன் சந்தோஷப்பட்டு அதனால நம்மளுடைய கிளேசம் எல்லாம் நீங்கும், எல்லா நன்மைகளையும் பெறலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்கோ. இந்த கலியில எல்லோரும் வாக்க அடக்கணும், அது மட்டும் இல்லாம காமத்தை அடக்கணும், காம குரோதங்களை அடக்கணும். இது ரெண்டுத்தையும் செய்தா நீங்கள்லாம் தப்பிச்சுங்கள். இல்லைன்னா பானையில ஒரு குடத்துல இருக்கக்கூடிய ஓட்டை போல எல்லாமே கரைஞ்சு போயிடும். அதனால இந்திரிய நிகிரகம், அதான இந்திரியங்கள்லாம் அடக்குங்கோ, கட்டுப்படுத்துங்கோ அப்படின்னு சொல்லி நான் நாரதர் சொல்றேன். ஏன்னா நாக்குன்றது ஞானேந்திரியம் கர்மேந்திரியமாகவும் இருக்கு. நாக்கு பேசவும் பேசுறது, ருச்சியும் பார்க்கறது இல்லையா, ரெண்டுமே செய்யறது இல்ல. அதனால பேச்சுல கட்டுப்பாடு இருக்கணும். கண்டதையும் பேசக்கூடாது, பொய் பேச
பேசக்கூடாது, மத்தவளை பத்தி கோழி மூட்டக்கூடாது, உக்கிரகமா கோவமா பேசக்கூடாது, ருச்சின்னு சொல்லிருக்கு இல்லையா, நாக்கு ருச்சி பாக்குறது இல்லையா, சாப்பாட்டுல கட்டுப்பாட்டோட இருக்கணும். இத ரெண்டுத்தையும் யார் கட்டுப்படுத்துறாளோ அடக்குறாளோ அவர்கள் ஜனார்தனன்னு தெரிந்து கொள்ளலாம். ஜனார்தனனுக்கு சமம்னு நாரதர் சொல்றார். ஹே ஜனங்களே, ரிஷிகளே, நான் சொல்றேன் கேளுங்கோ, கலி இன்னும் பயங்கரமா ஆக போறது. அது இனிமே குறையவே போறது இல்ல. இந்த கலியுகத்துல இந்த பாரத பூமியானது பாஷாண்ட பூமியாக போறது. அதனால நீங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கவே வேண்டாம், இதை விட்டுட்டு வேற எங்கேயானு போய்க்கோங்கோ. இது எப்பவோ நடந்த பூர்வ கல்ப கதை. எந்த தேசத்துல உங்களுக்கு எல்லாம் மனசு நிம்மதியா இருக்கோ, நிம்மதி கிடைக்கிறதோ, உங்களுக்கு உண்டான தான தர்மங்கள்லாம் எந்த தடையும் இல்லாம சஞ்சலம் இல்லாம பண்ண முடியுறதோ அந்த இடத்துக்கு நீங்க போய் சேருங்கோ, இந்த இடத்தை விட்டு நீங்க போகலான்னு சொல்லிட்டு நாரதர் சொல்றார். அவரோட வார்த்தை கேட்டோன்னு இந்த முனிவர்கள்லாம் இந்த சத்திரயாகத்தை முடிச்சுட்டு அவ ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துடுறா. இத கேட்டுட்டு அங்க தர்மவர்ணன் வந்திருந்தார் இல்லையா, அவரும் இந்த சத்திரயாகத்தை பார்க்கறதுக்கு தானே வந்தார். அவரும் அந்த இடத்துல இருந்து நம்ம இனிமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையில தண்டம் கமண்டலத்தை எல்லாம் எடுத்துட்டு, அவர் பிரம்மச்சாரின்னு சொல்லப்படுறது, ஜட்டாதாரியாக மர உரியை உடுத்துண்டு அங்க இருந்து கிளம்பிடுறார். அப்போ பார்த்து களி அங்க பிரவேசம் பண்ணிடுறார். எல்லா பாப காரியங்களா இருக்கு, எல்லாரும் பாபத்துல ஈடுபடுறா, கொடூரமான மனிதர்கள், மொரடர்கள், அதெல்லாம் பார்த்து இவர் ஆச்சரியப்படுறார். பிராமணர்கள்லாம் தங்களுடைய குல தர்மம் வர்ண தர்மத்தை எல்லாம் விட்டுட்டு பாஷாண்டிகள் போல நடந்துக்கிறாளாமா, நினைச்சவாள்லாம் சந்நியாசம் எடுத்துக்கிறாளாமா. கணவன் மேல ஆசையோட இருக்கணும் இல்லையா மனைவி, ஆனா அந்த மனைவியே கணவனை வெறுக்கிறாளாமா, கணவனுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறாளாமா. சிஷ்யன் குரு துரோகம் பண்றான், ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமானனுக்கு துரோகம் பண்றான், ஒரு புத்திரன் தந்தையை கொல்றதுல ஈடுபடுறான், பசுமாடுகள்லாம் பால் கறக்க மாட்டேங்கிறது. இது மட்டுமா, வேதங்கள்லாம் எவ்வளவோ சத்தியமானது இல்லையா, தர்மத்துக்கு மூச்சானது, ரகசியமானது, உன்னதமானது இல்லையா, ஆனா அதெல்லாம் கதை புத்தகம் படிக்கிறது போல எல்லாரும் புரட்டுறாளாம், கதை கேட்கறது போல அதை கேட்கிறாளாமா. சில விஷயங்கள் கிரிகைகள்லாம் எல்லாரும் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறா, ஆனா எதையும் செய்யறது இல்ல, அதுல விருப்பம் காட்டுறது இல்ல. ஆனா எதுல விருப்பம் காட்டுறாவாள்லாம், இந்த பூத்த பிரேத்த பைசாச்சங்கள், துஷ்ட தேவதைகள், உக்ர தேவதைகள்லாம் தான் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதைகளை வேண்டி நேர்த்தி கடன்கள்லாம் பண்றா. யாரும் பகவானை கவனிக்கிறது இல்ல, காமத்திலேயே மட்டுமே இச்சை, பாவத்துலதான் புத்தி, மனசு, சரீரம், வாக்கு அதுலயே தான் ஈடுபடுறா. உயிரை விடுறதுக்கு கூட தயாரா இருக்கா, பொய் சத்தியம் செய்யறா. இதுக்காக இப்படியே வாழ்க்கையை வீண் செய்கிறார்கள். பொய் சாட்சி சொல்றது, நம்ம அபராய கதசியில கூட பார்த்தோம் இல்லையா, பொய் சொன்னோறது பாபத்தையும் போக்கக்கூடியது அபராய கதசின்னு சொல்லி பார்த்தோம். கலியுகத்துல எப்பவுமே மனசுல ஒண்ணு, சொல்றது ஒண்ணு, அவர்கள் செயல்ல ஒண்ணு, இப்படியே இருக்காமா. இந்த கலியில யாருமே நேர்மையாவே இருக்க மாட்டார்கள். 4 வார்த்தைகளை தெரிஞ்சுட்டு நான் தான் வித்வான் அப்படின்னு சொல்லிக்கிறது, தாழ்ந்தவர்களுக்கே மதிப்பு கொடுக்கிறது, பாட்டு ஆட்டம் பாட்டம் இதுலதான் விருப்பம், வீணான கதைகளை பேசுறது, மன சஞ்சலம் கொடுக்கக்கூடிய கதைகள், பாட்டு ஆட்டம் இதுலயே விருப்பம் காட்டுவர். கலியுகத்துல வேதங்களை நன்கு அறிந்த பிராமணர்கள்லாம் எல்லோருமே வறுமையில் வாடுவார்களாம், விஷ்ணு பக்து துளி கூட இருக்காதாம். ஒவ்வொரு புனித ஸ்தலமும் பொதுவாக வேண்டாதோரின் முக்கிய கூடாரமாக மாறுமாம். நல்லோரையெல்லாம் சான்றோரையெல்லாம் மதிக்காமல் இருப்பார்களாம், தாழ்ந்தவர்களுக்கெல்லாம் வேண்டாதவர்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுப்பார்களாம். பெரிய பெரிய புண்ணிய கஷேத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, பாரதமே புண்ணிய பூமி, கர்ம பூமி, ஞான பூமி, தர்ம பூமியான இந்த பாரதம் கூட பாஷாண்டமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. யோகியம் இல்லாதோர்லாம் தர்மத்தை சொல்வார்கள், சும்மா ஜட்டை தரிச்சுண்டு தபஸ்வை போல வேஷம் போடுவார்கள் இந்த கலியுகத்தில்னு சொல்லப்படுது. எல்லோருக்குமே ஆயுசு ரொம்ப கம்மியாக இருக்குமாம். மக்கள் எல்லோருமே ஈவிரக்கமற்ற முரடர்களாக இருப்பார்கள். எல்லோருமே தர்மத்தை விளக்கி சொல்லக்கூடியவர்களாக, உபதேசம் செய்வோராக இருப்பார்களாம். ஆனா யாருமே அது பிரகாரம் நடக்கிறது இல்ல. எல்லோருமே நான் கை நீட்டி தானம் வாங்குபவர்களாக, அடுத்து தன்னைத்தானே புகழ் பாடுபவர்களாக, தற்பெருமை பேசுபவர்களாக, எல்லாருமே தன்னை வணங்கணும், பிறரால் தான் வணங்கப்பட வேண்டும்னு மக்கள்லாம் விரும்புவாளாமா. எப்ப பார்த்தாலும் மற்றவர்களை வீண் குற்றம் சாட்டுறது, அசூயைப்படுறது, தன்னை விட மற்றவர்கள்ட்ட அதிகமா இருந்தா அதை பார்த்து பொறாமப்படுறது, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குமாம் கலியில. அதே போல என்னெல்லாம் சாஸ்திரம் தப்பு செய்யக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்றதோ அதையெல்லாம் தொடர்ந்து ஸ்வபாவமாக செய்யறது நாமளே பார்க்கிறோம் இல்லையா. சகிக்க முடியாத சில விஷயங்கள் நியூஸ்ல எல்லாம் கூட, சகோதரன் சகோதரியை, தந்தை சொந்த மகளைன்னு அப்படின்னு எல்லாம் பார்க்கிறோம். சில அபாண்டமான அடாத காரியங்கள்லாம் அதெல்லாம் நிகழுமாம் இந்த கலியில. அது மட்டுமா, சாதுக்கள் மேல பழி போடுவார்களாம், ஏளனம் செய்வார்களாம், ட்விஸ்ட் செய்யறது, இதெல்லாமும் நம்ம பார்க்கிறோம். விபரீத புத்தி உடையவர்கள் நிறைய இருப்பார்கள். இது எப்பவோ பூர்வத்துல 30வது கலியுகத்துல நடந்த கதை இது. மக்கள் நல்ல மரியாதைக்குரிய மனிதர்களை எல்லாம் புறக்கணித்தார்கள். பல பாவங்களை செய்தவர்களே கௌரவப்படுத்துறாளாமா. பாவம் செய்வோர்
ஓடுறது குறைபாடுகள் கரைகள்லாம் நல்ல குணமா பேசுறாளாமா, தப்பெல்லாம் ரைட்டு அப்படின்னு சொல்லி பேசுறாளாமா. அப்புறம் செடி கொடிகள் பயிர்கள்லாம் காய்கனிகள்லாம் கொடுக்காது, பருவங்கள்லாம் தலைகீழாக மாறுமாமா. எல்லா ராஜ்யங்களும் பஞ்சம் குறைபாடு இப்படியே இருக்கும், எங்கு பார்த்தாலும் துர்பிக்ஷமாக இருக்குமாம். வெறும் ஆட்டம் பாட்டம் கூத்து கேளிக்கை இதிலேயே ஆர்வம் மகிழ்ச்சி இப்படியே இந்த கலியுகத்தில் கழிப்புறாமாம். வேறு எந்த சத்வ ஞான வித்யைகள் வேதம் வேதாந்தம் சாஸ்திரம் இது ஒன்றுமே தெரியாது, கற்றறிய மாட்டார்கள். இதை கற்றறிந்தவர்கள் இங்கொருத்தர் அங்க ஒருத்தர் இருந்தா அவர்கள்லாம் துச்சமாக பார்க்கிறது, ஏளனமாக செய்வது. இப்பேற்பட்ட மூடர்களே இந்த கலியுகத்தில் நிறைந்திருப்பர். இதையெல்லாம் அவர் பார்க்கிறார். யாரு? அந்த தர்மவர்ணன். அதை பார்க்கிற போது யாருமே சிரார்த்தம் பண்றதில்ல, சாஸ்திரம் தெரியறதில்ல, பகவான் நாமம் யார் வாயிலிருந்தும் வரல. மாறாக வேண்டாத வல்கரான சாங்ஸ், வேண்டாத பாட்டுகள் பாடுறதுதான் பல பேர் செய்யறா. யாகங்கள் எங்குமே நடக்காது, யாரும் தர்ம விசாரமே செய்ய மாட்டார்கள், தீர்த்த யாத்திரைன்றதே செய்ய மாட்டார்கள், கலியில தான தர்மங்களே கிடையவே கிடையாது. இப்படி விசித்திரமான ஆச்சரியமாக இந்த கலியுகம் இருக்காமா. அதை பார்த்தோன்னே இந்த தர்மவர்ணனுக்கு நடுநடுங்கி போறார். ஓஹோ, சரியாத்தான் இருக்கும் போல இருக்கு நாரதர் சொன்னது. ரொம்ப பயம் அவருக்குள்ள வருது, இங்க இருந்தா வாழ்க்கையை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வம்சத்துல இருந்த அவளுடைய உறவினர்கள் எல்லாமே இதே போல பாபங்கள்லாம் செய்யறா. சோ அவருடைய வம்சமே இல்லாம போறது. அத மாதிரி அதை பார்த்து அவருக்கு வருத்தம் பயம் உண்டாருது. அதனால வேற எப்படி போறார், கடந்து அந்த இடத்த விட்டு வேற ஏதோ தீவுக்கு போனார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி போய் போய் ஒரு இடத்துக்கு போய் பித்ருலோகத்துக்கே போயிடுறார். அவருடைய மூதாதையர்கள் பித்ருக்கள்லாம் அங்க கதறிண்டு பசினால தவிச்சுண்டு இருக்கா. ஒரே ஒரு அருகம்புல் இருக்கு, அதனுடைய நுனிய பிடிச்சுட்டு அப்படியே தொங்கின்னு இருக்கா. அந்த அருகம்புல் எப்ப முறிஞ்சு கீழே விழுமோன்னு பயந்துண்டு ஒரு நரகத்துல அது இருண்டு போயிருக்கு. அந்த நரகம் அதுல விழறதுக்கு தயாரா இருக்காளாமா. இது ஒரு காட்சியை நம்மளே காட்சிப்படுத்திக்கலாம். அதை நினைச்சாலே எப்படி இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் பயமா இருக்குல்ல. அவளுக்கு பற்றுக்கோடா இருக்கிறது இந்த புல் நுனி, அதை கடிக்கவும் ஒரு பெருச்சாளி வருதுங்க. இவாளுக்கு எல்லாம் பயமா இருக்கு, யாரு நம்ம காப்பாத்துவா தெரியலையே, அவளை தூக்கி விடுவார் அங்க யாரும் இல்ல. அவர்கள்லாம் பார்த்து நீங்கள்லாம் யாரு, ஏன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்க, என்ன கர்மத்தினால இப்படி ஆச்சு, உங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன கோத்திரத்துல நீங்க பிறந்தேள், எப்படி நான் உங்களை காப்பாத்த போறேன், நீங்க அதெல்லாம் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பித்ருக்கள்லாம் யாருன்னா அந்த சாக்ஷாத் இந்த தர்மவர்ணனுடைய பித்ருக்கள் தான். அவள்லாம் சொல்றா, கேளு, அவள்லாம் இன்னொரு மனுஷனை பார்த்து சொல்றது போல சொல்றா, நாங்கெல்லாம் ஸ்ரீவத்ச கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், நாங்கெல்லாம் சந்ததி இல்லாதவர்கள், எழுஜலம் கொடுக்கறதுக்குலாம் எங்களுக்கு ஆள் கிடையாது, பித்ருசார்த்தமே யாரும் பண்ணறது இல்ல, நாங்கெல்லாம் ரொம்ப எரிஞ்சு வேதனைப்பட்டு இருக்கோம். இங்க இந்த கலியுகத்துல செய்யக்கூடிய பாபத்தோட காரணத்தினால்தான் எங்களுடைய இனமே அழிஞ்சிடுத்தோ, எங்களுக்கு பிண்டங்கள் தரத்துக்கு யாருமே இல்ல, சந்ததி இல்லாத பரிதாபத்துக்குள்ளாயிட்டோம், இந்த அந்த கூபம்ன்ற இருண்ட கிணத்துல நரகத்துல விழ போறோம். நம்ம இடத்துல தர்மவர்ணன் ஒருத்தன் இருக்கான், அவன் ரொம்ப புகழ் பெற்றவன், ரொம்ப வைராகி, ரொம்ப விரக்தியான, இந்த உலக விவகாரங்களே பற்று இல்லாம இருக்கான், பிரம்மச்சாரியாவும் இருக்கான், கல்யாணம் பண்ணிக்கல, அவனோட ஆயுசுல 3 பங்கு முடிஞ்சு போச்சு, இன்னும் 1 பங்கு தான் இருக்கு. அதனால நீ போய் என்ன பண்ணு, எங்களுடைய குலக்கொழுந்தான அந்த ஒருத்தரை நம்பிதான் அங்க இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த தர்மவர்ணனை பார்த்து நீ போதனம் பண்ணுப்பா. ஸ்ரீவத்ச கோத்திரத்துல சேர்ந்த உன்னுடைய முன்னோர்கள் அங்க கடை தேராம அந்த கூப்பத்துல விழப்போறா, பல காலமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, உன்னுடைய ஆயுசு முடிஞ்சு போயிடுத்துன்னா வம்ச விருத்தி ஆகலைன்னா அவள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவா, உனக்கும் வயசாக எடுத்தோ. அவ சொன்னாப்பா, என்கிட்ட உன்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி புத்திரோத்பத்தி பண்ணு, அப்பதான் உனக்கும் நல்லது, அவளும் அங்க கடை தேருவா அப்படின்னு சொல்லு அப்படின்னு. அவன் பல புத்திரர்களை பெற்றெடுக்கணும், யாரானும் ஒருத்தரானும் கயாவுக்கு போய் பித்ருக்கிரியல்கள் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணணும், இல்லைன்னா விஷோர்ஜனம் பண்ணணும், வைசாக்க மாசத்துல இல்ல மாக மாசத்துல இல்ல கார்த்திகை மாசத்துல பித்ருக்களை உத்தேசித்து ஸ்நான தான தர்மங்கள்லாம் பண்ணணும், சிரார்த்தம் பண்ணணும். இதனால நரகத்துல விழுந்தோரும் அந்த நரகத்திலிருந்து மீளலாம். யாரானும் ஒருத்தர் குலத்துக்கு விஷ்ணு பக்தரா இருப்பார்கள், அவர்கள்ல ஒருத்தர் இந்த ஹரி தினத்துல ஏகாதசி தினத்துல விரதத்தை அனுசரிக்கலாம், அவர்கள்ல ஒருத்தர் விஷ்ணு கதையை கேட்கலாம், யாரோ ஒருத்தர் செய்தா கூட அவருடைய முந்தைய 100 தலைமுறைகள் அப்புறம் அவருக்கு வரக்கூடிய 100 தலைமுறைகள் பாபங்கள்னால சூழப்பட்டாலும் நரகத்தையே அவர்கள் பார்க்க மாட்டார்கள், நரகத்தில் இருப்பவர்கள் அந்த நரகத்தை விட்டு வெளியேறுவார்கள், மோட்சம் கிடைக்கும், பாபம் செய்திருந்தாலும் அவர்கள் நரகத்தையே பார்க்க மாட்டான் அப்படின்னு வந்தது தர்மவர்ணன் தெரிஞ்சுக்காமையே இந்த விருட்டு அந்த கூப்பம்ன்ற நரகத்துல இருந்து அவ அங்கேன்னு சொல்றா.
எந்த குடும்பத்துல இருந்தாலும் நாராயணனை ஹரியை வழிபடாத, இரக்கமில்லாத, தயை காட்டாத, சிராத்தம் தர்ப்பணம் எல்லாம் செய்யாதவர்கள் அவர்கள் இருந்த அந்த மகன்களால என்னப்பா பலன்? புத்திரன் இல்லாதவன் இந்த நல்ல உலகத்தையே அடைய மாட்டான்றது எல்லாருக்குமே தெரியுமாப்பா. உன்னுடைய அன்பான வார்த்தைகள் மூலமா அவருக்கு அறிவூட்டு. இந்த உலக விஷயங்கள்ல பற்றில்லாம இருந்தாலும் அவரை இல்லற வாழ்வுல நாட்டம் கொள்ள செய்யப்பா. முன்னோர்களுடைய இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட தர்மவர்ணன் ரொம்ப ஆச்சரியம், அவனுக்குள்ள திகைப்பு. அவர்கள்லாம் வணங்கி நான் தான் தர்மவர்ணன்னு சொல்லி அழறான். பயபக்தியோட அவர்களை வணங்கி நான் தான் தர்மவர்ணன். சத்திர யாகத்துக்கு போன போது நாரதர் சொன்னார், இந்த கலியில நாக்கை அடக்கணும், கெட்டதையெல்லாம் விடணும், காமக்ரோதத்தை எல்லாம் அடக்கணும்னு சொல்லியிருக்கார். கலியில இந்த பூமியில அந்த பாவப்பட்ட மக்களையும் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பயமா போச்சு. இந்த துர்ஜன சங்கம்லாம் ஒரு காலம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பொல்லாதவர்களோட பழகிறதுக்கே பயந்துட்டு இந்த உலகம் முழுசும் அலைஞ்சு மற்ற கண்டங்கள்லாம் தங்கினேன். இதெல்லாம் சொல்ற போது கலியுகத்தோட முக்காவாசி கடந்து போச்சு. கலி முத்தின போது இந்த கல்பத்துல அது நடந்திருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். எனக்கு உங்களுடைய பித்ரு ருணம் இருக்கு, அதை நான் இன்னும் தீர்க்கல, நான் இன்னும் பித்ரு கடனை அடைக்கல. நீங்க என்ன சொல்றீங்களோ, என்ன ஆணையிடுறீங்களோ நான் அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். இந்த சேத்து குழியில போய் மாட்டின்று வேணும் சொல்லி பயமா இருக்கு எனக்கு. சாக்ஷா அந்த குலக்கொழுந்து தர்மவர்ணன்ட்ட பேசுறேன்னு தெரிஞ்சோனே அவளுக்குலாம் மனசு சமாதானம், நிம்மதி உண்டாச்சு. ஹே புத்ரா, பாருப்பா எங்க நிலைமையெல்லாம் பார்த்தியா? சந்தானம் இல்லாம வம்சம் பட்டு போனதுனால்தான் எங்க நிலை என்னாச்சு. களி முத்தி போச்சுங்கிறியே, உன்னை நம்பி மட்டுமே தான்ப்பா நாங்க இருக்கோம், சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. யார் ஒருவர் விஷ்ணு கதையை கேட்கிறாளோ, இந்த புராணங்கள் மகாத்மியங்களை ரசிக்கிறாளோ, பகவான் ஹரிய ஒரு நிமிஷம் நினைச்சாலே போதும்பா, அவர்கள்லாம் இந்த களியில எந்த விதத்திலயும் அவர்கள்லாம் இந்த களி பாதிக்காது. யார் ஒருவருடைய கிரகத்துல சால கிராமம் இருக்கோ அவர்களை இந்த களி எதுவுமே செய்யாதுப்பா. யார் வீட்டுல பாரதம் இருக்கோ அவர்களை இந்த களி துன்பப்படுத்தவே படுத்தாது. யார் ஒருவர் வைசாக்க ஸ்நானம் தான தர்மம் செய்கிறார்களோ, யார் மாக மாசத்துல புனித நீராடுகிறார்களோ, கார்த்திகை மாசத்துல கார்த்திகை தீபம் ஏற்றுகிறார்களோ அவர்களை களி எதுவுமே செய்யறது இல்ல. விஷ்ணு கதை கேட்பவர்களை, யார் வீட்டுல வைஸ்வதேவ யாகம் செய்யப்படுறதோ, யாருடைய வீட்டுல அற்புதமான துளசி செடி இருக்கோ, யாருடைய வீட்டுல மங்களகரமான பசுமாடு வளர்க்கப்படுறதோ அவர்களை களி எதுவுமே செய்யறது இல்லப்பா. இந்த யுகத்துல பாபங்கள் நிறைஞ்சிருக்கலாம், ஆனா பயப்பட வேண்டியது இல்ல. அன்பு மகனே, நீ விரைவா இந்த பூமிக்கு போ. இந்த வைசாக்க மாசம் வந்தாச்சு. 30 நாட்களும் புண்ணியமானது. இந்த திதிகள்லாம் ஒவ்வொன்றும் சிறப்பு வாய்ந்தது. இதுல புண்ணியத்திற்கு கோட்டி கோட்டி மடங்கு பலன் கிடைக்கும்பா. பித்ருக்களுக்கு, தேவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடியது. அதனால இந்த தினத்துல பித்ருக்களை குறித்து சிரார்த்தம், தானம், கடதானம், பானகதானம்லாம் செய்தா, கயாவுல சிரார்த்தம் செய்தா எவ்வளவு பலனோ அது போல பல கோட்டி மடங்கு பலன் கிடைக்குமாப்பா மகனே. இந்த கீரையை வச்சு சிரார்த்தம் செய்யக்கூடாது, ஆனா அந்த கீரையை வச்சு சிரார்த்தம் செய்தா கூட கயால கிடைக்கக்கூடிய கோட்டான கோடி சிரார்த்த பலன் கிடைக்குமாமா இந்த தினத்துல செய்தா. இந்த அமாவாசை நல்ல வெல்லம், பச்சை கற்பூரம் கலந்த பானகத்தை தானம் கொடுத்தால், கடதானம் கொடுத்தால் பித்ருக்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகுமா. இல்லை என்றால் பித்ருக்கள் அதிருப்தி அடைவார்களாம். அதுல சந்தேகமே இல்லையப்பா. இதனால் குடும்பமே உயருமப்பா, வம்சம் தழைக்குமப்பா. நீ உடனே போய் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, புத்திரனை பெற்றுக்கொள், உன்னுடைய கர்ம காரியங்கள் கடமைகள் எல்லாம் செய், பின் துறவியா போய் நீ எல்லா கண்டங்கள்லயும் போய்க்கலாம்ப்பா அப்படின்னு இப்படி சொன்ன உடனே அந்த முனிவர் அவசரமாக உடனே பூமிக்கு வந்து புண்ணியமான இந்த வைசாக்க மாதத்தில் வைசாக்க ஸ்நானம் செய்து பித்ருக்களை குறித்து சிரார்த்தம், கடதானம், பானகதானம் இன்னும் அனைத்து தான தர்மங்கள்லாம் செய்தார். விவாகம் ஆகிய புத்திரர்களை பெற்று அவரது கடமைகள்லாம் சரிவர செய்தார். இந்த பாபங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய இந்த திதியை பாப நாஷினி அமாவாசைன்னு ஆனது. அவர் பின் கந்தமாதனம் சென்றார்னு சொல்லப்படுறது. இந்த திதியானது மிக மிக புண்ணியமானது. இதற்கு இணையானது வேறு எந்த திதியுமே கிடையாது. இந்த மகாத்மியத்தை, அமாவாசை திதி கதையை கேட்பது மகா பாக்கியம். இந்த கதா சிரவணம் செய்தாலே மறுபிறப்பு கூட இல்லைன்னு சொல்லப்படுறது. விஷ்ணு லோகம் நிச்சயம் அப்படின்னு சொல்லப்படுறது. கயா ஸ்ரார்த்த புண்ணிய பலன் கிடைக்கும். இதன் பலனை சொல்லி முடியாது. இதனால் பயனடைந்தோ இதை பகிரவும். ஸ்வஸ்தி பிரஜாபியः பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராமணேபியः சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.